Twin Star Kids. முன்னே யோசிப்பது புத்திசாலித்தனம். Thinking ahead is wisdom. ஒரு அழகான ஏரியில் வாழ்ந்த 3 சிறிய மீன்களின் கதை. அந்த ஏரி மிக அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. நீரின் உள்ளே 3 மீன்கள் தினமும் மகிழ்ச்சியாக நீந்திக் கொண்டிருந்தன. அவற்றுக்கு எவ்வித கவலையும் இல்லை. சூரியன் உதிக்க, காற்று வீச, நீர் மெதுவாக அலைபாயும். அந்த சுறுசுறுப்பான உலகத்தில் அவற்றின் வாழ்க்கை அழகாக சென்றது. ஒரு நாள் ஏரிக்கரையில் சில மீனவர்கள் வந்தார்கள். அவர்கள் தங்கள் வலைகளை தூக்கிக் கொண்டு அந்த நீரில் நிறைய மீன்கள் இருப்பதை பார்த்தனர். அவர்கள் யோசித்தனர், நாளை காலை இங்கே வலை போட்டு மீன்களை பிடிப்போம். அவர்களுக்கு அது ஒரு சாதாரண முடிவு, ஆனால் மீன்களின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம். அந்த வார்த்தைகள் நீரின் வழியாக கீழே வந்தன. 3 மீன்களும் அந்த சத்தத்தை கேட்டு சற்றே கவலையடைந்தன. நீர் அலைகள் மெதுவாக அசைந்தன. அமைதியான அந்த இடத்தில் சற்றே பதற்றம் தோன்றியது. அந்த 3 மீன்களில் ஒன்று சிந்தனை மிகுந்தது. அது உடனே யோசித்தது, இங்கே ஆபத்து வரப்போகிறது. அது தாமதிக்காமல் தன்னுடைய வழியை தேர்ந்தெடுத்து மற்றொரு ஏரிக்கு சென்றுவிட்டது. அது ஒரு நிம்மதியான தீர்மானம். 2வது மீன் சற்றே சிந்தனை செய்யும் தன்மையுடையது. அது அன்று அங்கேயே தங்க முடிவு செய்தது. நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருந்தது. அது யோசித்தது, நான் நாளை புத்திசாலித்தனமாக வழி தேடலாம் என்று. 3வது மீன் எந்த கவலையும் இல்லாத ஒன்று. அது நினைத்தது, என்ன நடக்கப் போகிறது? எப்போதும் போல நாளையும் அமைதியாக இருக்கும் என்று. அது தனது விளையாட்டிலும் உணவிலும் மட்டும் மூழ்கி இருந்தது. அடுத்த நாள் காலை வந்தது. சூரியன் தங்க நிறத்தில் ஒளிர்ந்தது. மீனவர்கள் தங்கள் வலைகளை எடுத்துக்கொண்டு ஏரிக்குள் நுழைந்தனர். அந்த அமைதியான நீரில் ஆபத்து நெருங்கிக் கொண்டிருந்தது. வலை நீரில் விழுந்தது. அந்த நிமிஷத்தில் நீர் கலங்கியது. 3வது மீன் அங்கேயே சிக்கிக்கொண்டது. அது தப்பிக்க முடியவில்லை. 2வது மீன் சற்று புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டது. அது தன்னை அசையாமல் வைத்துக்கொண்டது. மீனவர்கள் அது இறந்தது என நினைத்து விட்டுவிட்டார்கள். அது மெதுவாக நீரின் அடியில் நழுவி தப்பித்து விட்டது. முதல் மீன் ஏற்கனவே புதிய ஏரியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அது முன்பே யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுத்தது. அதனால் அது எந்த ஆபத்தையும் சந்திக்கவில்லை. ஆனால் 3வது மீன் அதிர்ஷ்டம் இல்லாமல் வலையில் சிக்கிக்கொண்டு மீனவர்களின் கூடை நோக்கிச் சென்றது. அதன் மகிழ்ச்சியான உலகம் முடிந்தது. ஏரி மீண்டும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த ஏரியில் யாரும் இல்லாத வெறுமையாக இருந்தது. இது ஒரு சின்ன கதை தான், ஆனால் பெரிய பாடம் சொல்கிறது. குழந்தைகளே, இந்த கதை நமக்கு ஒரு அழகான உண்மையை சொல்லுகிறது. வாழ்க்கையில் எப்போது ஆபத்து வந்தாலும் நாம் முன்கூட்டியே யோசிக்க வேண்டும். எது சரி, எது தவறு என்பதை நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்வின் ஸ்டார் கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.